தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு செய்திகளில் 12ஆம் வகுப்பு படித்திருந்தாலே போதும், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் வேலை இருக்குது. ஸோ இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 21,000. தேர்வு கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளியில் உள்ள குழந்தைகள் உதவி மையத்தில் காலியாக உள்ள மேற்பார்வையாளர் மற்றும் வழக்கு பணியாளர் பணியிடங்கள் நிரப்புதாங்க இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்புக்கு என்ன கல்வி தகுதி வேணும், சம்பளம் வேணும், என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் டிசிபியுலேருந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலை. மொத்த பணியிடங்கள் 6 கொடுத்துருக்காங்க. பணியிடம் பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் 10/9/2025 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 24/9/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வழக்கு பணியாளர் பணியிடத்துக்கு சம்பளம் 18,000, காலி பணியிடங்கள் 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், தகவல் தொடர்பு திறன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்பார்வையாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்பளம் 21,000 சொல்லியிருக்காங்க, காலி பணியிடங்கள் 3. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் யூஜி முடிச்சிருக்கணும், அதாவது கணினி அறிவியல், தகவல் தொழில்நுட்பம் போன்ற ஏதாவது ஒரு படிப்பில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா 42 வயசுக்கு மிகாதவர்களாக இருக்கணும். விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது. எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நேர்காணல் வச்சு தான் செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி முக்கியமான டேட் பார்த்துட்டு இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, https://www.tiruchirappalli.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா வேண்டிய தகவலை பூர்த்தி செஞ்சதுக்கப்புறமா கல்வி சான்றிதழ்களை இணைச்சதுக்கப்புறமா அதை அனுப்பணும். எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, முதல் தளம், மெக்டானல்ட் ரோடு, கலையரங்க வளாகம், திருச்சி அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நம்ம அனுப்பணும். ஓகே, ஸோ இதுக்கு கொடுத்துக்கான அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தில் நமக்கு பேசிக் டீட்டெயில் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அதை கொடுக்குறோம். நம்மளுடைய நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், மேரிட்டல் ஸ்டேட்டு, அட்ரஸ்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. அதை மிஷன் வத்சல்யா திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மேற்பார்வையாளர் பணியிடம் 3, தொகுப்பூதியம் கொடுத்துருக்காங்க. சமூக பணி, கணினி அறிவியல், தகவல் நுட்பம், அப்புறம் சமூகவியல், சமூக அறிவியல் போன்ற பாடப்பிரிவில் 10, 12ஆம் வகுப்பு முடித்து டிகிரி முடித்தவங்களுக்கு இந்த பணிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, அவசர உதவி மையங்களில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளவருக்கு முன்னுரிமை வழங்கப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து 42 வயசுக்குள்ளே மிகக்கூடாது. அதாவது 1/8/2025 42 வயசு வந்து தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த விண்ணப்ப படிவத்தை தேவையான சான்றிதழோட சுய சான்றொப்பம் விட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த அட்ரஸுக்கு, அதாவது மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு அப்படிங்கிற அட்ரஸுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.